ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் சென்னை ட்ராவல் பண்ணும்போது என் பையன் ஒரு அழுகையை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டான் பாருங்கள். கண்டினியூவாக எல்லாரையும் அழுக வச்சிட்டான். அது ஏன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேனி டிஸ்ட்ரிக்ட் போடிநாயக்கனூரில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தாங்க இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப நாளாக ட்ரெயினில் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சரின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ட்ரெயின் வரும்போது அது ஒரு தனிப்பட்ட ஆசையாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சென்னைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சென்னைக்கு கிளம்பிட்டு பசங்க 2 பேரும் அப்படியே ட்ரெயினை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காருங்கப்பா. ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா? என் ஹஸ்பண்ட் வரல, ட்ரெயின் ஏற்றி விட தான் வந்தாங்க. அவங்க ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகிற டைமில் வந்து கீழே இறங்கிட்டாங்க. என் பெரிய பையன் என்னன்னா, அப்பா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என் சின்ன பையன், அப்பா ட்ரெயினுக்குள்ளே வாங்கப்பா, ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டான். அழகக்கூடாது அப்படின்னு மணி எத்தனை? 8:24 சார். அப்பா கையில நில்லுங்கப்பா. எப்ப எடுப்பாங்க? அழக்கூடாது. நீங்களும் வர வேண்டியதானே? ஐயம்மாவுக்கு சோறு எல்லாம் ஆக்கி யார் கொடுப்பா? அப்பா தானே இருந்தா கொடுக்கணும். என் சின்ன பையன் அழுதவுடனே என் பெரிய பையன் வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்பா வரல, நான் அவனுக்கு ரொம்ப தோண ஆரம்பிச்சிருச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கடுத்து அவனை பார்த்து எனக்கு அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அழுகிறத பார்த்து எங்கள் அம்மாவும் கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மா அழுகிறத பார்த்து அவங்க அம்மா எங்கள் ஆச்சியும் கண்ணில் அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எல்லோரும் அழுகிறத பார்த்து என் ஹஸ்பண்ட் கண்ணிலே கண்ணீர் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஃபைனலி எப்படியும் ஒரு வழியாக இவங்கெல்லாம் சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு சென்னைக்கு வந்து மார்னிங் ஒரு 8 மணிக்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டு அடுத்த ஆட்சியால் நடக்க முடியாததுனால இந்த வண்டி எடுத்துகிட்டு எல்லாருமே அதில் ஏறி உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபைனலி வீட்டுக்கு போய் நல்லபடியாக சேர்ந்தாச்சு. இதோட இந்த போடி டு சென்னை வீடியோ வந்து முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.